வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜகவாதான். எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி மிரட்டி உருவாக்கப்பட்டது என்ற விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில்தான் எடப்பாடி பழனிசாமியோ தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என உறுதியாக கூறியுள்ளாராம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில்தான் தேர்தல் பணிகளை அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் தொடங்கியுள்ளதாம். அந்த வகையில் அதிமுக தனது கூட்டணியை பலப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக காய் நகர்த்தி வருகிறதாம். அந்த வகையில் பலம் வாய்ந்த திமுக கூட்டணியை வீழ்த்த அதைவிட பலம் பொருந்திய கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம். எனவேதான் பாஜகவுடன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட கூட்டணி முறித்த எடப்பாடி பழனிசாமியோ மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி உறுதி செய்துள்ளார். இந்த கூட்டணியானது பல தரப்பு விமர்சனங்கள் எல்லாம் எதிர்கொண்டு வருகிறது. அதிமுகவை மிரட்டி கூட்டணியில் உருவாக்கியுள்ளது என அரசியலில் கூறி வருகிறதாம். இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளாராம். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றதா. கூட்டத்திலே பேசிய அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மழை காரணமாக வானிலை மையம் கொடுத்த எச்சரிக்கை காரணமாகத்தான் தருமபுரி மாவட்டத்தில் தனது சுற்றுப்பயணத்தை திட்டத்தை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், உடனே எடப்பாடி பழனிசாமி அதிமுக உட்கட்சி பிரச்சனை குறித்து உள்துறை அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்கிறார் என பத்திரிகையில் செய்திகள் வெளிவட்டதாக தெரிகிறது. அதிமுகவை வரலாறும் எவராலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே எங்களுக்கு முக்கியம் என்று எடப்பாடி கூறியிருந்தாராம். இம்மி அளவு கூட விட்டு கொடுக்க மாட்டேன் நான் அதிமுகவை என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் உறுதியாக தெரிவித்தாராம். சில பேர் கைக்கூலியாக வைத்து ஆட்டம் போடுகிறார் என்று மறைமுகமாகவே அதிமுகவில் பிரிந்து சென்ற தலைவர்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமின்றி அந்த கைக்கூலி யார் என அடையாளம் கண்டுவிட்டோம், அவர்களுக்கு விரைவில் நாங்கள் முடிவெடுக்கப்படும் என ஆலோசனை எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, சில பேர் அதிமுக ஆட்சியை கவிக்க பார்க்கிறார்கள், அவர்களை எல்லாம் மன்னித்து துணை முதல்வர் பதவி கூட கொடுத்தோம், ஆனாலும் கூட திருந்தவில்லை. அம்மாவின் கோயிலாக உள்ள அதிமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார்கள். இன்னொருவர் சட்டமன்ற உறுப்பினர் 18 பேரை கடத்தி கொண்டு போனார்கள். இவர்களெல்லாம் எப்படி நாங்கள் கட்சியில் ஏற்றுக்கொள்ள முடியும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி ஒன்று எழுப்பியுள்ளார். அதாவது எனக்கு உறுதுணையாக எண்ணம் மனநிலை ஒன்று, எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன், என்னை யாரும் மிரட்ட முடியாது என தெரிவித்திருந்தார் எடப்பாடியார். மத்தியிலிருந்து யாரும் என்னை அச்சுறுத்தவில்லை, தமக்கு நல்லதுதான் செய்கிறார்கள். அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூட கட்சியை கபலீகரம் செய்த பார்த்தார்கள், ஆனால் ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள். அவர்களிடமிருந்து காப்பாற்றி கொடுத்தவர்கள் மத்தியில் தான் இருந்தவர்கள் நான் எனவும், அந்த நன்றியோடு நான் கண்டிப்பாக இருப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக OPS, டிடிவி, சசிகலா உள்ளிட்டோர்களெல்லாம் நாங்கள் கட்சியில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற நிலையில்தான் எடப்பாடி பேச்சுக்களும் இருந்ததாம். அது மட்டுமின்றி அடுத்த கட்ட நகர்வாக செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் என்பது மக்களின் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதாம். செங்கோட்டையன் டெல்லி சென்ற நிலையில்தான் அடுத்த கட்ட நகர்வு அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.